அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 19 நிகழ இருக்கக்கூடிய அமாவாசை தினத்தன்று ஏற்படுகின்ற நவக்கிரக மாற்றத்தின் காரணமாக தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறத 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையும் வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு யோகமான காலமாக ஒரு புறம் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் பெரிய அளவில் ஏமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க கடந்த காலங்களில். ஆனால் அந்த மாதிரியான மாற்றங்கள், அந்த மாதிரியான ஏமாற்றங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்குரிய சாதனையாக மாற்றக்கூடிய ஒரு காலகட்டத்தை கிரகங்கள் உருவாக்கவிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதாவது எந்த ஒரு விஷயத்தை நம்பி நீங்கள் ஏமாந்தீங்களோ அந்த விஷயமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த காலகட்டத்தில் நடைபெறப் போகிறது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் கடந்த காலத்தில் அனுபவித்த சின்ன சின்ன இடைஞ்சல்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் இது எல்லாத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. பெரிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா அனுகூலங்கள் இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சியாக நீங்கள் கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த கிரகங்கள் உங்களுக்கு அமைக்க போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அலுவலக பணியாளர்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா வேலைகளும் அதிகமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளியிடங்களுக்கு சென்று வேலை செய்கிறவங்க அப்படின்னா கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க. ஏன்னா உங்களுடைய வீட்டையும் உங்களுடைய வேலைகளையும் கவனித்து கொள்கிறதுல கொஞ்சம் சிரமத்தை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம். அப்படிங்கிறதுனால திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. பணியிடத்தையும் நீங்கள் சிறப்பாக கவனிக்க வேண்டும், குடும்பத்தையும் நீங்கள் சரிவர கவனித்து கொள்ள வேண்டும். இரண்டையும் சமநிலைப்படுத்துறதுல ஏற்படக்கூடிய சிக்கல்கள், சிரமங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கோபங்களை, டென்ஷனை உருவாக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக திட்டமிடலோடு நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. இருப்பினும் குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய அன்பு, அந்யோன்யம் அதிகரிக்கலாம். கருத்து வேறுபாடின் காரணமாக பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை வேலை நிமித்தமாக நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாலும் அதற்கு உண்டான வாய்ப்பை சேர்வதற்குண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. அதே நேரம் உறவினர்களினுடைய வருகை இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும். உறவினர்களுடைய வருகை ஒரு புறம் இருக்க பெற்றாலும் ஒரு புறம் அது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் உங்களுடைய வீட்டில் கொடுத்தாலும் செலவினங்களை அதிகப்படுத்தலாம். ஆடம்பரமான செலவுகளை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றவர்களை கவர்வதற்காக எந்த ஒரு ஆடம்பர செலவுகளையும் மேற்கொள்வது தங்களுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க. இல்லை தவறக்கூடிய பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகளை ஏற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், குழந்தைகள், சிறியவர்கள், முதியவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய ஆரோக்கியத்திலையும் சிறப்பு கவனத்தை செலுத்துவது ரொம்ப 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 நல்லது. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் நெடுநாளைய நோய், ரொம்ப காலமாக ஒரு நோயால் அவதிப்பட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா அதற்குண்டான தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அதற்குண்டான வழி பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் உங்களுக்கு இருக்க பெறப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே நேரம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். பயணங்கள் ஒருபுறம் உங்களுக்கு அனுகூலமாக முடியலாம். நிறைய விஷயங்களில் நல்ல நல்ல மாற்றங்கள் உருவாகலாம். பயணங்கள் மூலமாக விஐபிக்கள், பெரியவர்களினுடைய நட்பு கிடைக்கப்பெறுவீங்க. அதன் மூலமாக புதிய ஆதாயத்தை அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. நீண்ட நெடுநாளைய கனவு ஒன்று நினைவாக போகிறது, ஆசைகள் ஒன்று நிறைவேற போகிறது அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு
காலகட்டம். நீங்கள் கேட்பது எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லலாம். உங்களுடைய தொழிலையோ வியாபாரத்திலையோ நீங்கள் கையாளணும்னு நினைக்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் முடிவெடுக்கக்கூடிய பட்சத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது. ஏன்னா நஷ்டமாகாமல் தவிர்க்கிறதுக்காக இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி தடைப்பட்ட பண உதவி கிடைக்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சிக்கல் உருவானாலும் கிடைச்சிடுங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இருந்து வந்த மறைமுகமான எதிர்ப்புகள் நீங்கி செயல்களில் வேகத்தை எடுப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மனக்கசப்பு மாற ஆரம்பிக்கும். பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்க செய்யலாம். கலைத்துறையினருக்கு நிதானமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அரசியல் துறையினருக்கு சாமர்த்தியமான தங்களது செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீங்க பெரும் திறமைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதே நேரம் உறவினர்கள் வகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகளை சுமக்கவும் நேரிடலாம். முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பும் உண்டாகலாம். அது தங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்ல அஸ்திவாரமாகவே இருக்கும். சிலர் கூட்டு முயற்சிகளில் லாபம் தேடுவீங்க. சிலர் குடும்பத்தினரோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்து லாபம் பார்க்கலாம். அதே நேரம் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். தொழில், வேலை, உத்தியோகம் எல்லாவற்றிலையுமே ஓரளவுக்கு கடினமான முயற்சியின் அடிப்படையில் வெற்றியடைவீங்க. சேமிப்பு அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. தங்களுடைய உழைப்பும் நம்பிக்கையும் தங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தியையும் தரும். எதிர்ப்பும் இடையூறும் ஒருபுறம் இருந்தாலும் கூட தங்களின் தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்வீங்க. இந்த காலகட்டத்தில் கடமைகளை காப்பாற்றுவீங்க. பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது அப்படின்னாலும் வைத்திய செலவு அல்லது வீண் விரைய செலவு தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். அதனால சில சமயங்கள் விரக்தியும் ஏற்படலாம். மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் பிரச்சனை இது எதுவுமே இந்த காலகட்டத்தில் இருக்காது. அதே நேரம் பண வரத்து கூடலாம். செயல்திறமை அதிகரிக்கவும் செய்யலாம். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிச்சிடுவீங்க. அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. எண்ணிய காரியங்கள் கைகூட ஆரம்பிச்சிடும். சூழ்நிலை உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. தேவையான சரக்குகளை வாங்குவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணிச்சுமை அதிகரிக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன், கோபம் இவற்றால் பாதிக்கப்படுவீங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களது நன்மதிப்பை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கவும் செய்யலாம். பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியம் சாதகமாகவே முடியும். கலைத்துறையினருக்கு பாராட்டு கிடைக்கலாம். அரசியல் துறையினருக்கு தடைபட்டு வந்த காரியங்களில் தடை நீங்கும். மாணவர்களுக்கு தேவையற்ற எண்ணங்களை விட்டுவிட்டு மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகைகளில் நீங்கள் எதிர்த்த ஒரு செயல்கள் இல்லை ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு செயல்கள் பார்த்தீங்க அப்படின்னா சட்டென்று முடிவதற்குண்டான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்க பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் பெரிய அளவில் கவலைப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து வெட்டு கொடுத்து நடந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னே கூட சொல்லலாங்க. இருந்தாலும் இந்த நேரம் அப்படின்றது கிரகங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் பாதிப்புகள் உங்களுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் ஆரோக்கிய விஷயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்திலையும் சிறப்பு கவனத்தை செலுத்தினீங்க அப்படின்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகளை உங்களால் தவிர்க்க முடியும் சொல்லலாம். மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா திடீர் பயணங்கள் அடிக்கடி செல்ல வேண்டியதாக இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் ரீதியாகவோ அப்படி இல்லைன்னா வியாபாரம், தொழில், உத்தியோகம், குடும்பம் இந்த மாதிரி தனிப்பட்ட விஷயங்களுக்காகவோ பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி நீங்கள் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். பயணங்கள் ஒரு புறம் அலைச்சலை தரலாம், இல்லை உடல் சோர்வை ஏற்படுத்தலாம். செல்லக்கூடிய பயணங்களில் தடைகளும் உருவாகலாம். இப்படி என்ன மாதிரியான சிக்கல்கள் எழுந்தாலும் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் அந்த பயணங்கள் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா சில பல நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே நேரம் இந்த நேரத்தில் திருமண
திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இனிதே நடந்தேறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. திருமண தடை இருந்தவங்க, திருமணத்தில் ஒரு சுபிக்ஷமான ஒரு பேச்சு, ஒரு நல்ல முடிவை எட்டலை அப்படின்றவங்க, நீண்ட காலமாக திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல காலம் வந்துவிட்டது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய மனதிற்கும் பிடித்த மாதிரியான வரன் அமைவதற்குண்டான வாய்ப்பு இந்த நேரத்தில் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதே நேரம் அரசு தொடர்பாக நீங்கள் சில விஷயங்கள் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணுன்றவங்க, இல்லை அரசு தொடர்பாக ஏதேனும் உதவித்தொகை பெறணும், அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் எதிர்நோக்கி இருக்கீங்க அப்படின்னா அதில் நீடித்திருந்த தடை தாமதங்கள் இது எல்லாமே விலக ஆரம்பிச்சிடுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்க இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தை இந்த நேரம் தங்களுக்கு வழங்கவிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். மொத்தத்தில் இந்த காலம் சில பல விஷயங்களில் எதிர்பாராத வகையில் பல தடைகளை ஏற்படுத்தினாலும் கூட உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதில் எந்தவித இடையூறும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம்.